இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கரூர் மாவட்டத்துல ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கல்லூரி பேருந்து மேல மோதி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து கரூர் மாவட்டத்துக்கு சுண்ணாம்பு கற்களை ஏற்றிக்கொண்டு ஒரு சிமெண்ட் ஆலைக்காக வந்த சரக்கு ட்ரெயின் வந்து தனியார் கல்லூரி பேருந்து மேல மோதி, அதுல இருந்த 20 மாணவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த பேருந்துல பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் உட்பட மாணவ, மாணவிகள் எல்லாரும் சேர்த்து 56 பேர் வந்து இருந்திருக்காங்க. இதுல சில பேருக்கு வந்து சின்ன சின்ன காயம் அப்படின்னு பார்த்தா கூட, பல பேர் வந்து கொஞ்சம் காயம் வந்து அதிகமாவே கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த இந்த விபத்து நடந்த உடனேயே வந்து மீட்பு பணிக்குழுக்கள் வந்து உடனே அந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து போயிருக்காங்க. 3 108 இதெல்லாம் போனதுனால, உடனே வந்து அந்த ஊர்கள்ல உள்ள மனிதர்கள் உட்பட அவங்களோட உதவியோட எல்லா மாணவர்களையும் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கும், அரசு மருத்துவமனைக்கும், அரசு கல்லூரி மருத்துவமனைக்கும் மாணவர்கள கொண்டு சேர்த்து அவங்க வந்து சிகிச்சையில இருக்காங்க எல்லாருமே. இப்போ இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு? இத காரணம் என்னன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரயில்வே கேட் கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஆட்கள் கூட கிடையாது. அதாவது கொடி காட்டுறதுக்கோ, அந்த மாரி எதுக்குமே ஒரு ஆட்கள் கிடையாது. அவங்க தனியா வந்து வழித்தடம் அமைச்சு குடுத்துருக்காங்க. இந்த சிமெண்ட் ஆலை தான் வந்து இதுக்கு முக்கிய காரணம். இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த சிமெண்ட் ஆலை தான் சொல்லி, அந்த அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி அந்த மாவட்ட ஆட்சியரும் எதனால கரெக்ட்டான டைமுக்கு வந்து ட்ரெயின் வந்து இத்தன மணிக்குள்காக வரோம்ன்னு சொல்லி அப்படி எதுவும் இல்லாம இருக்கா? எந்த எந்த காரணத்தினால வந்து இந்த விபத்து வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பினரும் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வந்து இந்த மாரி பிரச்சனைகள், இந்த மாரி விபத்துகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால வந்து அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ, அத வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளா வச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி மக்களுடைய கருத்து எனக்கு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பல மாணவர்கள் வந்து சிகிச்சையில இருக்காங்க. படுகாயம் அடைந்த மாணவர்களும் இதுல இருக்காங்க.